யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்யாவிற்கு நிபந்தனைகளை ஆணையிட முயற்சிப்பதை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்துமாறு புட்டின் எச்சரித்துள்ளார். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். ரஷ்ய செய்தி ஊடகம் ஒன்று முன்னெடுத்த நேர்காணலில் அந்நாட்டு ஜனாதிபதி புட்டின் யுக்ரைன் போர் தொடர்பில் ட்ரம்பிற்கு எதிராக வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதை முடிக்க தாம் திட்டமிட்டுள்ளதாக வலியுறுத்திய புட்டின் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க விதிகளை ட்ரம்ப் தன்னிடம் திணிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார். அமெரிக்க மக்களுக்கும் அங்குள்ள ஜனாதிபதி உட்பட அதன் தலைவர்களுக்கும் அமெரிக்க தேசிய நலன் சார்ந்த சொந்த விருப்பங்கள் உள்ளன. அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் அதே போன்று எம்மையும் அவர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பில் இன்று விளாடிமிர் புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையிலேயே ரஷ்ய செய்தி ஊடகம் புட்டினின் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நேர்காணல் யுக்ரைன் போர் தொடர்பில் ட்ரம்ப் தொடர்பு கொள்ள இருப்பதாக கூறப்படும் நிலையில் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நேர்காணலில் 2022 தொடங்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை ரஷ்யாவிற்கு சாதகமான வகையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தங்களிடம் போதுமான பலமும் வளமும் இருப்பதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார். இன்று முற்பகல் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்துள்ளார். வாரத்திற்கு சுமார் 5000 பேர்கள் வரை கொல்லப்படும் இந்த இரத்த வெறி போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றே ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். புட்டினுடன் உரையாடியதன் பின்னர் யுக்ரைன் ஜனாதிபதியுடனும் நேட்டோ தலைவர்களுடனும் பேச முடிவு செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி அனைத்து முடிவுக்கு வரும் என நம்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பிற்கு மத்தியில் யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதலை தொடர்ந்துள்ளது. நேற்று சுமி மாகாணத்தில் பஸ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யுக்ரைனின் முக்கிய பகுதிகள் மீது ரஷ்யா மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. மத்திய கீவ், நீப்ரோபெட்ரோவ்ஸ்க் மற்றும் டொனெட்ஸ்க் ஆகிய பகுதிகளில் 273 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 4 வயது குழந்தை உள்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யுக்ரைனுடனான போர் தொடங்கியது முதல் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. போரின் 3வது ஆண்டான கடந்த பிப்ரவரி 23 யுக்ரைன் மீது 267 ட்ரோன்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதே அதிகபட்சமாக இருந்தது. தற்போது அதைவிட கூடுதலான ட்ரோன்களில் தாக்குதலை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.